வெல்கம் டு HM டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து மிஷின் நம்ம தைக்கும்போது லூப் தையல் வருது, அது எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸில். போன கிளாஸில் வந்து நான் பேபி ஃப்ராக் வந்து எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதை நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கிளாஸில் வந்து லூப் தையல் வந்து எதனால் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். லூப் தையல் வந்து எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டு வந்து மிஷினில் கரெக்டாக போட்டிருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். பாபின் கேஸ் வந்து நம்ம தைக்கும்போது ஃப்ரீயாக வருதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும். கரெக்டாக மிஷினில் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ஆயில் விடணும் அப்படின்னு பார்த்து எல்லா இடத்துலையும் நம்ம ஆயில் விட்டுட்டு மிஷினை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்தமாதிரி நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தைக்கும்போது லூப் தையல் வருது அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தைச்சிருக்கேன். இது வந்து கீழே வந்து நம்மளுக்கு லூப் தையல் வருது, மேலே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் தைச்சி கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ அடியில் வந்து நம்மளுக்கு லூப் தையல் வருது, மேலே வந்து தையல் வந்து நம்மளுக்கு நீட்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே லூப் தையல் வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மிஷினில் மேலே வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது பாருங்கள், பெரிய சைஸு. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கீழே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே ஒரு சின்ன ஃப்ரிங் கொடுத்துருக்காங்க பாரு, அது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து நார்மல் த்ரெட்டு வந்து டைட்டாக வருது லூஸாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. இப்போ பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லூஸாக இருந்ததுன்னா பாருங்கள், இது ரொம்ப ஃப்ரீயாக வருது பாருங்கள், அந்தளவுக்கு ஃப்ரீயாக வந்து வரக்கூடாது. இப்போ வந்து கீழே லூஸ் தையல் வரும்போது இது மேலே வந்து நம்ம டைட் பண்ணணும். இந்த ஃப்ரிங்கை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மீடியம் அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம த்ரெட்டை வந்து லைட்டாக எடுத்து பார்க்கணும். பாருங்கள், நம்ம எடுக்கும்போது வந்து நார்மலாக இந்த அளவுக்கு வருது. இப்போ இது வந்து நம்ம தைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் டைட் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இதை டைட் பண்ணணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதை டைட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் தைச்சி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் வந்து நான் தைச்சிருக்கேன். தைக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் மறுபடியும் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம த்ரெட்டு வந்து டைட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பாபின் கேஸ் எடுத்து அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பாபின் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இப்படி வலிக்கும் போது பாருங்கள் ரொம்ப டைட்டாக வருது. இந்த மாதிரி வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டைட் வரக்கூடாது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு நெட் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம லூஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நான் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டு வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு இதை வந்து நான் தைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம தைக்கலாம். இப்போ பாருங்கள், தையல் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது தையல். மேல் சைடு பாருங்கள் கொஞ்சம் வந்து தையல் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. கீழே வந்து நம்ம லூஸ் பண்ணும்போது மேலே வந்து நம்மளுக்கு லூஸ் தையல் வரும். இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம தைக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து கரெக்டாக வருது. அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது தையல் எல்லாம் வந்து பாருங்கள். இப்போ கீழேயும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மேல் சைடும் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தைக்கும்போது கீழ் சைடில் வந்து லூப் தையல் வரும்போது இந்த மிஷினில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம வந்து டைட் பண்ணோன்னா கீழே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ மேலே நம்மளுக்கு லூப் தையல் வருது அப்படின்போது பாபின் கேஸ் எடுத்து அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி, ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மீடியமாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நம்ம போடும்போது இந்த லூப் தையல் வந்து நம்மளுக்கு வராது. பாபின் கேஸ் நம்ம போடும்போதும் அதே மாதிரி வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம போடுறோம் பாருங்கள். இந்த பாபின் இப்போ இந்த கேஸ்க்குள்ளே வந்து இந்த பாபின் நம்ம போடும்போது இப்படி போட்டுட்டு இப்படி ஃப்ரீயாக வருதா இல்லையான்னு பார்க்கணும். அடிக்கடிக்கு வந்து சிக்கிக்கிட்டு த்ரெட்டு கட் ஆகிடும். அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள், இப்போ இந்த கிளாத் இருக்குது, நம்ம நார்மலாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த பாபினில் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதை சுற்றி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணி விடலாம்.
இந்த அளவுக்கு வந்து நம்ம கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கேஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இதை நம்ம போட்டு விடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம கேஸ்க்குள்ளே வந்து இந்த கிளாத் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு இப்போ பாபின் போடும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஃப்ரீயாக வந்து அந்த பாபின் சுற்றும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே படாமல் ரொம்ப ஃப்ரீயாக வந்து த்ரெட்டு நம்மளுக்கு வெளியில் வரும். அப்போ பாபின் த்ரெட்டு வந்து கட் ஆகாது. அதே மாதிரி மேலே வந்து நம்ம அடிக்கடிக்கு த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம நீடில் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருக்குமா செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீடில் வந்து ஷார்ப்பாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீடில் போட்டு நம்ம தைச்சோன்னா மேலே வந்து நம்மளுக்கு த்ரெட்டு கட் ஆகாது. பாருங்கள், இது போட்டு நான் வந்து இப்போ தைச்சி கட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தைக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ பேக் சைடில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வருது. இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ 2 சைடுமே வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி லூப் தையல் வரும்போது த்ரெட்டு கட் ஆகுது, சின்ன ரிப்பேர்லாம் வந்து நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரிப்பேர் ரொம்ப எதுவுமே எல்லாமே பண்ணியும் ரெடி ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து லூப் தையல் வருது, த்ரெட்டு கட் ஆகுது, பாபின் த்ரெட்டு கட் ஆகுதெல்லாம் வந்து நம்மளே வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி வந்து நம்ம லூப் தையல் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு நீங்களும் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், கற்றுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதை தச்சிட்டு நீங்களும் எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.